குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் விரைவான வாழ்க்கை வரலாறு. காலத்தின் தேவை. 1. தற்கால மனிதனின் ஆற்றலும் முன்னேற்றமும். அறிவையும் செல்வத்தையும் உழைப்பையும் பயன்படுத்தி வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் இன்று மனிதன் எவ்வாறு முன்னேறி கொண்டிருக்கிறான் என்பது அனைவரும் அறிந்ததே. அவனது முன்னேற்றத்தின் எல்லைகள் முடிவின்றி செல்கின்றன. எதிலும் கட்டுப்பட அவன் விரும்புவதில்லை என்றே தோன்றுகிறது. நீரிலும் நிலத்திலும் தனது ஆதிக்கத்தை செலுத்திய அவன் வானையும் ஆள எண்ணினான். விண்ணில் பறந்து செல்ல புது புது ஊர்திகளை உருவாக்கினான். கடலின் இருண்ட ஆழங்களிலும் வெடித்து சிதறுகின்ற எரிமலைகளுக்கும் சென்று ஆராய்வதன் மூலம் தனது ஆர்வத்தின் எல்லைகளை தொட்டான். வெண்பனி மூடிய விண்ணெட்டும் மலை சிகரங்களை அடைந்து அங்கும் வெற்றி கொடியை நாட்டினான். பெரும் கடல்களை கடந்து பல புதிய இரகசியங்களை கண்டான். எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னிடமுள்ள அதே உயிர் துடிப்பு செடி கொடி மரம் எல்லாவற்றிலும் இருப்பதை கண்டுபிடித்தான். அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக உயிர்கள் அனைத்தையும் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தினான். அறிவின் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு முன்னேறினான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்களையும் வென்று இந்த பிரபஞ்சத்தை பற்றிய பல உண்மைகளை அறிந்தான். இவை போதாதென்று கண்ணுக்கு எட்டாத தொலைவில் மின்னும் வெண்மீன்களையும் ஒளிரும் கோள்களையும் ஆராய துடிக்கிறான். மனிதனின் துடிப்பு புற ஆராய்ச்சியுடன் நின்று விடவில்லை. அக வாழ்க்கையை பற்றிய ஆராய்ச்சியிலும் சலிப்பின்றி ஈடுபட்டான். பரிசோதனைகள், ஆராய்ச்சிகள் இவற்றின் மூலம் மனத்தை பற்றிய பல புதிய உண்மைகளை தொடர்ந்து கண்டுபிடித்து வருகிறான். இந்த அக ஆராய்ச்சியின் விளைவாக ஓர் இனத்தை சேர்ந்த உயிரினங்களே மற்றொரு இன உயிராக பரிணமிக்கிறது என்று கண்டான். உடலையும் மனத்தையும் பற்றி ஆராய்ந்ததில் மனமும் ஜடம்தான், ஆனால் மிகவும் நுண்ஜடம். அதற்கு ஆரம்பமும் முடிவும் உண்டு என்பது அவனுக்கு தெரிய வந்தது. வெளியுலகில் இருப்பதைப் போலவே உள்ளுலகமாகிய மனத்திலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மாறாத நியதிகளுக்கு உட்பட்டு இயங்குகிறது என்பதில் உறுதி கொண்டான். மனத்தின் முரணான செயல்பாடுகளின் காரண விதிகளை அறிந்தான். உதாரணமாக, தற்கொலை நாட்டம் போன்ற மனத்தின் முரண்பாடுகள் கூட நுட்பமான சில நியதிகளுக்கு உட்பட்டவை என்பது அவனுக்கு தெரிந்தது. தனி மனித வாழ்க்கை என்பது முடியாமல் தொடர்கின்ற ஒன்று என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் அவனிடம் இல்லை. எனினும் மனித இனத்தை முழுமையாக எடுத்துக்கொள்ளும்போது தனி மனித இனத்தின் வாழ்க்கை முடியாமல் தொடர்கிறது, படிப்படியாக வளர்ச்சியடையவும் செய்கிறது என்பதை வரலாற்றின் வாயிலாக அறிந்து கொண்டான். எனவே மனித இனம் முன்னேற வேண்டுமானால் தனி மனித வாழ்க்கை முன்னேற வேண்டும். அதற்காக விஞ்ஞானத்தின் மூலமும் கூட்டு முயற்சிகளின் மூலமும் அறியாமையை எதிர்த்து போராடுகிறான். இவ்வாறு தொடர்ந்து போராடி அக உலகிலும் புற உலகிலும் புதைந்து கிடக்கும் இரகசியங்களை வென்று வாழ்க்கையில் முன்னேறலாம் என்ற கற்பனையில் கரையற்ற ஆசைக்கடலில் தனது வாழ்க்கை படகை செலுத்துகிறான். 2. இந்த ஆற்றலுக்கும் முன்னேற்றத்திற்கும் மையம் மேலை நாடுகளே. அங்கிருந்துதான் கிழக்கு நாடுகளில் பரவுகிறது. தேவைகளை பெருக்கிக் கொள்ளும் அடிப்படையில் அமைந்த இப்படிப்பட்ட உலகியல் வாழ்வு பொதுவாக மேலை நாடுகளில்தான் தோன்றியது. ஆயினும் அதன் பாதிப்பை இன்று இந்தியாவிலும் மற்ற கீழை நாடுகளிலும் காணலாம். விஞ்ஞானத்தின் விளைவாக மேற்கும் கிழக்கும் ஒன்றோடொன்று நெருங்க நெருங்க கீழை நாடுகளின் வாழ்க்கை முறை மாறி மேலை நாட்டு வாழ்க்கை முறை போலாகி வருகின்றன. பாரசீகம், சீனா, ஜப்பான், இந்தியா மற்றும் ஏனைய கீழை நாடுகளின் வரலாறுகள் இந்த உண்மையை தெளிவாக்குகின்றன. நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, மேலை நாகரிகம் தன் பாதிப்பை கீழை நாடுகளில் ஏற்படுத்தவே செய்துள்ளது. காலப்போக்கில் உலகம் முழுவதுமே மேற்கத்திய எண்ணங்களால் நிறைந்துவிடும் போல் தோன்றுகிறது. 3. இந்த முன்னேற்றத்தின் விளைவுகளை மேலை நாட்டு வாழ்க்கை முறையின் அடிப்படையில்
அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை முறையினால் விளைந்துள்ளது நன்மையா தீமையா என்பதை அறிய வேண்டுமானால் மேலை நாட்டு சிந்தனைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மேலை நாட்டு வாழ்க்கை முறையின் அடிப்படையையும் அதன் இயல்புகளையும் ஊன்றி கவனிக்க வேண்டும். அப்போதுதான் மேலை நாட்டின் ஆரம்ப கருத்துக்கள் எந்த அளவிற்கு முன்னேற்றத்தை அல்லது அழிவை ஏற்படுத்தியுள்ளன என்பதும், அந்த மேலை நாட்டு சிந்தனை முறைகளால் மனிதனின் இன்பம் அதிகரித்துள்ளதா அல்லது குறைந்துள்ளதா என்பதும் தெரிய வரும். இவ்வாறு மேலை நாட்டின் தனிமனித வாழ்க்கையையும் தேசிய வாழ்க்கையையும் ஆராய்ந்து அறிந்த பிறகு இதே முறையை பிற நாடுகளின் ஆராய்ச்சியிலும் கையாளலாம். ஆனால் அப்போது காலம், மற்ற சூழ்நிலைகள் போன்ற அனைத்தையும் கருத்தில் கொள்வது இன்றியமையாதது. 4. மேலை நாட்டின் முன்னேற்றத்திற்கான காரணமும் வரலாறு. மேலை நாடுகளில் நிலவும் கடும் குளிரின் காரணமாக அங்கு வாழ்பவர்கள் அதிகமாக உடல் உணர்வு உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது. மிதமிஞ்சிய இத்தகைய உடல் உணர்வால் மேலை நாட்டு மனிதன் அதிக சுயநலம் உடையவன் ஆனான். சுயநல லட்சியங்களை கூட்டு முயற்சியினால் எளிதில் அடையலாம் என்பதை அறிந்தான். இத்தகைய கூட்டு முயற்சி நாளடைவில் நாட்டுப்பற்றை வளர்த்தது. சுயநலமும் நாட்டுப்பற்றும் அவனை பிற நாடுகளை வெற்றி கொள்ள செய்தது. அந்த நாடுகளின் செல்வத்தால் வாழ்க்கையில் செல்வம் கொளித்தது. அதன் விளைவாக வாழ்க்கை போராட்டம் குறைந்தது. புற போராட்டம் ஓய தொடங்கியதும் அகநாட்டம் வளர்ந்தது. நல்லறிவையும் நற்குணங்களையும் வளர்த்து கொள்வதில் ஈடுபட்டான். சாதாரண வாழ்க்கை போராட்டத்தை விட்டு உயர்ந்த லட்சியங்களை நாட ஆரம்பித்தான். ஆனால் இப்போது அவனது பாதையில் தடைகள் பெருகின. தீவிரமான மத கோட்பாடுகளும் பேராசை பிடித்த மத குருமார்களின் சூழ்ச்சிகளும் முன்னேற்றத்திற்கு தடைக்கற்களாக நின்றன. மக்களை முன்னேற்ற பாதையில் செல்லவிடாமல் தடுக்க மத குருமார்கள் மீளா நரகங்களை பற்றி கூறி அச்சுறுத்த தொடங்கினர். அத்துடன் நின்று விடாமல் ஏமாற்றுதல், வன்முறை, சூழ்ச்சி முதலியவற்றையும் பயன்படுத்தினர். ஆனால் இந்த வஞ்சக வேலைகள் மேலை நாட்டவனை எதுவும் செய்ய முடியவில்லை. அவனது சுயநல நாட்டம் இந்த இடையூறுகளை களைவதற்கான வழியை விரைவில் கண்டுபிடித்தது. அதன் விளைவாக தன் வாழ்வில் முட்டுக்கட்டையாக இருந்த மத குருக்களை கட்டாயமாக அகற்ற தலைப்பட்டான். சாஸ்திரங்களையும் மதங்களையும் மத குருக்களையும் பழித்து ஒதுக்கிவிட்டு தானே வகுத்து கொண்ட புதிய பாதையில் செல்லலானான். புலன்களுக்கு எட்டாத எதையும் நம்புவதோ ஏற்றுக்கொள்வதோ இல்லை என்றும் திடமான உறுதி பூண்டான். அனுமானம், ஆராய்ச்சி போன்ற புலனறிவால் மட்டுமே உண்மைகளை கண்டறிய முடியும் என்று கருதிய மேலை நாடு புலன்களின் உலகமே எல்லாம் என்று எண்ணி அதனை வழிபட ஆரம்பித்தது. அது மட்டுமின்றி நான் என்ற உணர்வு கூட புலன்களின் உலகை சேர்ந்ததே என்று கருதி அதன் இயல்பை ஆராயவும் முன்னர் கூறிய புலனறிவு முறைகளை கையாள முற்பட்டது. விளைவு, கடந்த 400 ஆண்டுகளாக மேலை நாட்டினர் ஐம்புலன்களின் அறிவுக்கு எட்டியவை மட்டுமே உண்மையானவை என்ற முடிவுடன் வாழ்கின்றனர். அதே வேளையில் பௌதிக விஞ்ஞானம் பல குறைபாடுகள் மலிந்ததான நிலையற்ற தன்மை கொண்ட தன் குழந்தை பருவத்தை கடந்து ஆற்றல், நம்பிக்கை, உற்சாகம், மகிழ்ச்சி, வீரம் ஆகியவை கொண்ட வாலிப பருவத்தை அடைந்தது. 5. மேலை நாட்டினரிடையே ஆன்ம ஞானத்தை பற்றிய அறியாமை, அதன் காரணம், அதனால் அவர்களிடம் விளைந்த அமைதியின்மை. மேற்கூறிய வழிமுறைகள் பௌதிக விஞ்ஞானத்தில் அதிக முன்னேற்றத்தை கண்டபோதிலும் அவை மனிதனின் ஆன்ம விஞ்ஞானத்தில் முன்னேற்றத்தை தர முடியவில்லை. கட்டுப்பாடு, சுயநலமின்மை, ஆழ்ந்த அகநோக்கு, மன ஒருமைப்பாடு இவையே ஆன்ம அறிவை பெறுவதற்கான வழி. ஆன்ம அறிவை பெறுவதற்கு உதவக்கூடிய ஒரே கருவி அலைவற்று ஒருமுகப்பட்ட மனம். புறப்பொருட்களில் நாட்டம் கொண்ட மேலை நாட்டினர் இந்த ஆன்மீக பாதையிலிருந்து விலகி தங்களை உடல் என்று கருதுகின்ற உலகியலில் நாளுக்கு நாள் மூழ்கிவிட்டனர். இதனால்தான் மேலை நாட்டினர் புலனின்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை இயன்றவரை அனுபவிக்க எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கின்றனர். விஞ்ஞானத்தின் வாயிலாக கிடைத்த உலகியல் அறிவை உலக இன்பங்களுக்காகவே பயன்படுத்துவதால் அவர்கள் மேலும் மேலும் சுயநலவாதிகளாகவும்
ஆணவமிக்கவர்களாகவும் மாறினர். அதனால் பணத்தையே அடிப்படையாக கொண்டதும் ஜாதிகளால் பிரிக்கப்பட்டதுமான சமுதாயம் உருவாகியது. இத்தகைய சமுதாயத்தில் நாம் காண்பது என்ன? ஒட்டுமொத்த அழிவிற்கு வழிகோலும் கொடிய ஆயுத உற்பத்தி, செல்வ செழிப்பின் ஊடே வளரும் வறுமை, அதனால் நிலவும் அதிருப்தி, பொருள் ஈட்டுவதில் தணியாத தாகம், பிற நாடுகளை வென்று அடிமைப்படுத்துதல், இவையெல்லாம் தான். இவற்றால் மேலை நாட்டினர் சுகபோகத்தின் உச்சியை கண்டாலும் அவன் தன்னை இழந்து அவனது உள்ளம் வெறும் பாலைவனமாகவே கிடந்தது. இதனால் தனி மனிதனாகிய தான் இறந்தாலும் நாடு வாழும் என்ற நம்பிக்கை அவனுக்கு எந்தவித ஆறுதலையும் தர முடியவில்லை. இறுதியில் ஆழ்ந்த சிந்தனையின் முடிவில் காலமும் இடமும் கடந்த பரம்பொருளை புலனறிவினால் அறிய முடியாது என்பதை மேலை நாட்டினர் உணரத் தொடங்கினர். விஞ்ஞானம் பரம்பொருளை ஓரளவிற்கு கோடிட்டு காட்டலாம், அதற்கு மேல் முடியாது. இன்று வரை எந்த கடவுளை நம்பி வந்ததால் ஆறுதலும் செல்வாக்கும் பெற்றானோ, எந்த கடவுளின் அருளால் செல்வமும் சிறப்பும் பெற்று மகிழ்ந்தானோ, அந்த கடவுளை அடைவது எளிதல்ல என்பதை அறிந்த அவனது இதயம் துடிக்கிறது. தான் உய்ய வழியே இல்லையா என்று தவிக்கிறது. 6. மேலை நாடுகளை போன்று முன்னேற விரும்பினால் கீழே நாடுகள் புலனின்ப நாட்டத்தையும் சுயநலத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பொருளாசை, சுயநலம், நாத்திகம் ஆகியவற்றின் அடிப்படையில்தான் மேலை நாகரிகம் எழுந்தது என்பதற்கு சரித்திரமே சான்று. தனி மனிதனாகட்டும் நாடாகட்டும் மேலை நாடு கண்ட முன்னேற்றத்தை நாடினால் தான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதே அடிப்படையில்தான் வாழ நேரும். இதற்கு எடுத்துக்காட்டு ஜப்பான் போன்ற சில கீழே நாடுகள். நாட்டுப்பற்று முதலான நற்குணங்களை பெற்றிருந்தும் அவை உலகியலின் அடிமையாக கிடப்பதை நாம் காண்கிறோம். மேலை நாட்டின் லட்சியங்களை பின்பற்றினால் விளைவு இந்த துரதிர்ஷ்ட நிலைதான். மேலை நாட்டின் தொடர்பினால் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள நிலையை பார்க்கும்போது அது தெளிவாக விளங்குகிறது. 7. பாரதத்தின் பழமையான தேசிய வாழ்க்கையின் அடிப்படை. மேலை நாட்டுடன் தொடர்பு கொள்ளும் முன் பாரத நாட்டில் தனிப்பட்ட தேசிய வாழ்க்கை முறை என்று ஏதாவது ஒன்று இருந்ததா என்று கேட்கலாம். இருந்தது, கண்டிப்பாக இருந்தது. அது பற்றி எந்த நூலிலும் எழுதாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பாரதத்திற்கென பொதுவான வாழ்க்கை முறை ஒன்று இருந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த காலத்திலும் இந்திய மக்கள் குரு, கங்கை, காயத்ரி, கீதை முதலியவற்றை போற்றி வந்தனர். பசு எல்லா இடங்களிலும் வழிபடப்பட்டு வந்தது. இராமாயணம், மகாபாரதம் மற்றும் பிற சாஸ்திரங்களில் உள்ள கருத்துக்கள் ஆண், பெண், குழந்தை என்று ஒவ்வொருவரின் வாழ்விற்கும் உணர்ச்சியூட்டி அவர்களை வழிநடத்தி வந்தன. வேத மொழியாகிய சமஸ்கிருதம் பண்டிதர்களின் பொது மொழியாக விளங்கியது. ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வளர்க்கின்ற இத்தகைய கருத்துக்கள் இன்னும் எத்தனையோ இருந்தன. சமய கருத்துக்களும் ஆன்மீகமுமே இந்த ஒருமைப்பாட்டிற்கு அடித்தளமாக இருந்தன என்பதில் ஐயமில்லை. 8. மதத்தை அடிப்படையாக கொண்ட பாரத சமுதாயம் புலனின்பத்திற்காகவும் போகப் பொருட்களுக்காகவும் ஒருபோதும் போராடியதில்லை. இந்திய வாழ்க்கையின் ஆதாரமாக இருப்பது மதம். அதுவே இந்தியாவின் கலாச்சாரத்தை உன்னதமாக்கி உள்ளது. புலனடக்கம் இந்த கலாச்சாரத்தின் அடிப்படையாகும். இந்த அடிப்படை நெறியே தனி மனிதனையும் நாட்டையும் வழிநடத்தி வந்துள்ளது. இன்பங்களை அனுபவிப்பது அதனை தியாகம் செய்வதற்காகவே என்பதையும், இவ்வுலக வாழ்க்கை மறு உலக வாழ்க்கைக்கான ஆயத்தம் மட்டுமே என்பதையும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் உணர்த்தியுள்ளது. தனி மனித நிலையில் மட்டுமல்ல, தேசிய அளவிலும் இந்தியனின் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த கோட்பாடு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. இதனால் அவனது வாழ்வு இந்த மேலான லட்சியத்தை நோக்கியே எப்போதும் நடைபோட்டது. இந்த காரணத்தினால்தான் வெகுகாலம் வரை ஜாதி, இன முறைகளால் சமுதாயத்தில் எந்தவித சச்சரவோ அதிருப்தியோ தோன்றவில்லை. ஸ்வதர்மத்தை பற்றற்று செய்வதன் மூலம் ஜாதி, இன பேதமின்றி
யாரும் முக்தியை அடையலாம் என்று இருக்கும்போது அதிருப்திக்கு இடமேது? போகத்திற்கு சம உரிமை கொண்டாடும் மேலை நாட்டினரிடையே நிலவுவதைப் போல எந்த இந்திய சமூகத்தினரிடையேயும் அதிருப்தி காணப்படவில்லை. ஏனெனில் வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியமாகிய முக்தியை அடைவதற்கு இந்தியாவில் உயர்வு தாழ்வின்றி அனைவருக்கும் சம உரிமையும் வாய்ப்பும் இருந்தன. பண்டைய இந்தியாவின் இந்த சிறப்புகளை கருத்தில் கொண்டு மேலை நாட்டுடன் ஏற்பட்ட தொடர்புக்கு பிறகு இந்திய வாழ்க்கை முறையில் தோன்றியுள்ள மாற்றங்களை இனி பார்ப்போம். 9. மேலை நாடுகள் பாரதத்தை ஆக்கிரமித்ததும் அதன் விளைவுகளும். மேலை நாட்டு ஆதிக்கத்தை தொடர்ந்து இந்தியாவில் அதன் தேசிய செல்வத்தை பகிர்ந்தளிப்பதில் பல மாற்றங்கள் தோன்றின. இது எதிர்பார்க்கக்கூடியதுதான். ஆனால் பாதிப்பு அத்துடன் நிற்கவில்லை. வாழையடி வாழையாக மக்களை வழிநடத்தி வந்த பல உறுதியான கருத்துக்களில் தீவிர மாற்றங்களை அந்த ஆதிக்கம் ஏற்படுத்தியது. அதன் விளைவாக துறப்பதற்காக அனுபவி, அதாவது புலனின்பத்தின் நோக்கம் முடிவில் அதை துறப்பதற்கே என்னும் கருத்து சுயநலவாதிகளான பூஜாரிகள் கூறிய கட்டுக்கதை. மறுபிறவி, ஆன்மா என்பவையெல்லாம் கவிஞனின் கற்பனை. பிறந்த குலத்திலேயே ஒருவன் வாழ வேண்டும் என்னும் அறிவுக்கு பொருந்தாத நியதியை விட கொடுமையானது வேறெதுவுமில்லை போன்ற கருத்துக்கள் பரவத் தொடங்கின. மேலை நாட்டு மோகத்திற்கு அடிமையாக ஆக இந்தியா தனது உயர்ந்த லட்சியங்களுக்கான புலநடக்கத்தையும் விடுத்து போகத்தை நாடத் தொடங்கியது. இத்தகைய மனப்பான்மையால் பண்டைய கல்வி முறையும் பயிற்சியும் அழியத் தொடங்கின. நாத்திகமும் போலித்தனமும் தன்னம்பிக்கையின்மையும் வளர்ந்தன. இவ்வாறு பாரதம் தனது முதுகெலும்பை இழந்தது. காலம் காலமாக தாங்கள் போற்றி வந்த நம்பிக்கைகளும் வழிபாடுகளும் தவறு என்று மக்கள் எண்ணத் தொடங்கினர். பாரதத்தின் பாரம்பரியம் பாமரத்தனமானது, நாகரிகமற்றது என்றெல்லாம் விஞ்ஞானம் என்ற தனது அற்புத கருவியின் மூலம் மேலை நாடு காட்டியதை பாமர மக்கள் நம்பிவிட்டனர். புலனின்ப வெறியில் சிக்கிய பாரதம் தனது தொன்மையான கலாச்சாரத்தையும் பெருமையையும் மறந்தது. நாளடைவில் பாரத நாடு நிலைத்து நிற்குமா என்பதே கேள்விக்குறியாகிவிட்டது. புலனின்பத்திற்கு கூட பிறரை சார்ந்திருக்க வேண்டிய தனது நிலையை கண்டு பாரத மனம் தளரத் தொடங்கியது. இந்த தளர்ச்சியின் விளைவாக போகம், யோகம் இரண்டையும் இந்தியா இழந்தது. ஆனாலும் பிறரது வழியை பின்பற்றி செல்வதை மட்டும் அதனால் விட முடியவில்லை. இவ்வாறு உலகியல் அலைகளால் மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்டு மாலுமியற்ற படகை போல பாரதம் தடுமாறியது. 10. மேலை நாட்டு பாணியில் பாரதத்தை வழிநடத்துவதற்கான முயற்சியும் அதன் விளைவுகளும். இந்த குழப்பத்தில் வேறொரு தாக்குதலையும் பாரதம் எதிர்கொள்ள நேர்ந்தது. பாரதத்திற்கென்று தனிப்பட்ட தேசிய வாழ்க்கை முறை ஒன்று இருந்ததில்லை என்ற கருத்து திடீரென்று எழுந்து நாலா பக்கங்களிலும் விரைவாக பரவத் தொடங்கியது. அப்படி ஏதோ ஒன்று உள்ளது என்பதற்கான அறிகுறி கூட மேலை நாடுகளின் உதவியால் தான் தோன்றியது என்றும், ஆனாலும் அது முழுவதுமாக வளர்வதற்கு ஏராளமான தடைகள் இருந்தன என்றும், விடாப்பிடியாக வேரூன்றியிருந்த மத கருத்துக்களே முக்கிய தடைகள் என்றும், உருவ வழிபாடுதான் பாரதத்தின் வாழ்க்கை முறையையே மூழ்கடித்து விட்டது என்றும் பழிக்கப்பட்டது. உருவ வழிபாட்டை உதறி தள்ளு என்றும், உருவ வழிபாட்டை வேருடன் களைந்துவிடு, அப்போதுதான் இந்த நாட்டு மக்களுக்கு புது வாழ்வு வரும் என்றும் கூச்சல் எழுந்தது. கிறிஸ்தவ மதம் இந்தியாவில் பிரச்சாரம் செய்யப்பட்டது. மேலை நாட்டின் ஒரே கடவுள் தத்துவம் போதிக்கப்பட்டது. அரசியல், சமூகவியல், பெண் விடுதலை, விதவை மறுமணம் போன்றவை குறித்து மேலை நாட்டு பாணியில் பொது மேடைகளில் சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்பட்டு மக்கள் இவற்றை கேட்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டனர். விரக்தியும் ஏமாற்றமும் குறைவதற்கு பதிலாக வேகமாக வளரத் தொடங்கின. புகைவண்டி, தந்தி, ஏனைய மேலை நாட்டு கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தன. ஆனால் அவை எந்த விதத்திலும் நிலைமையை சீராக்கவில்லை. ஏனெனில் இந்த கண்டுபிடிப்புகள் எவையும் இந்தியா அதுவரை சார்ந்திருந்த கருத்துக்களை பிரதிபலிக்கவில்லை, லட்சியங்களை அடைய உதவவில்லை.
சரியான மருத்துவம் செய்யாமல் நோயை எப்படி தீர்க்க முடியும்? சமயத்தை உயிர் நாடியாக கொண்ட இந்தியாவை சமயத்தை சீர்திருத்தாமல் எப்படி உயிர்ப்பிக்க முடியும்? மேலை நாட்டு நாகரிகத்தின் பிரச்சாரத்தால் இந்தியாவிற்கு ஏற்பட்ட வீழ்ச்சி அதே மேலை நாட்டு நாத்திகத்தால் நீங்குமா? தானே தரிகட்டு கிடக்கும் மேலை நாடுகள் வேறொரு நாட்டை சீராக்க முடியுமா? 11. பாரதத்தின் தேசிய வாழ்க்கையை பற்றிய விவாதம், அதன் பண்புகளும் பலவீனங்களும். மேலை நாட்டினரின் வருகைக்கு முன்பு பாரதத்தின் வாழ்க்கை முறையில் எந்த குறையும் இருக்கவில்லை என்று கூறிவிட முடியாது. ஆனால் குறைகள் இருந்தாலும் நாடு விழித்திருந்தது. நாட்டில் ஆண்மையும் உத்வேகமும் நிறைந்திருந்தன. ஆனால் குறைகளை நீக்குவதற்கான முயற்சிகளும் நடந்தன. அந்த முயற்சிகள் குன்றிய காரணத்தால்தான் மேலை நாட்டு எண்ணங்களும் லட்சியங்களும் பரவின. அந்த லட்சியங்களோ நோயை மட்டுமின்றி நோயாளியையும் கொன்றுவிடும் நிலையில் இருந்தன. 12. மேற்கத்திய எண்ணங்கள் பரவியதே தற்போது சமய உண்மைகள் நிலைவுற்றதற்கான காரணம். இதிலிருந்து மேலை நாட்டின் சமய வீழ்ச்சி இந்தியாவையும் பாதித்துள்ளதை தெளிவாக காணலாம். சமய வீழ்ச்சி இன்று எந்த அளவிற்கு உலகம் முழுவதும் பரவி உள்ளது என்பதை காணும்போது வியப்பு ஏற்படுகிறது. மக்கள் புலனின்ப நாட்டத்தில் மூழ்கியிருப்பதால் சமய உண்மைகளை கடவுளின் அருளால் காண முடியும் என்னும் கருத்து இந்த புது யுகத்தில் மறைந்துவிட்டது. இன்ப நுகர்ச்சிக்கான வசதிகளை விஞ்ஞானம் விரிவுபடுத்தியிருந்தாலும் அமைதியை அளிக்க அது தவறிவிட்டது. அமைதி இழந்த இந்த நிலையிலுள்ள மனிதனுக்கு யார் உதவுவார்? யாருடைய இதயம் இந்த உலகத்தின் வேதனைகளையும் பதட்டத்தையும் கண்டு உருகி மனிதனை புலனின்பத்திலிருந்து மீட்டு அவனை இந்த யுகத்திற்கு ஏற்ற புதியதோர் ஆன்மீக பாதையில் நடத்தி செல்ல முடியும்? மேலை நாடுகளிலும் கீழை நாடுகளிலும் அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கும் மக்களை மீட்டு அமைதி பாதையில் செல்லும்படி யார் போதிப்பார்? தர்மம் குலைந்து அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் என் மாயையின் சக்தியால் மனித பிறவி எடுத்து மக்கள் அமைதி பெற உதவுவேன் என்று கீதையில் பகவான் அருளியுள்ளார். இப்போதைய நிலைமை அவரது கருணையை தூண்டாதா? மனிதனின் அவலநிலையும் அறியாமையும் அவரை தூண்டி அவர் மனித பிறவி எடுத்து மனித குலத்தை சீர்படுத்தும்படி செய்யாதா? 13. சமயம் நலிவுறுதலை தடுப்பதற்காகவே இறைவன் அவதரிக்கிறார். வாசகர்களே, காலத்தின் தேவை இதனை நிறைவு செய்துள்ளது. இறைவன் மீண்டும் உலகத்தின் குருவாக பிறந்துள்ளார். அவரது கருணை கூர்ந்த அருளுரைகளை நம்பிக்கையுடன் கேளுங்கள். எத்தனை மதங்களோ அத்தனை வழிகள். தூய மனத்துடன் எந்த ஆன்மீக சாதனைகளை செய்தாலும் நீ கடவுளை அடைவாய். மனிதனுடைய இதயத்தில் பரம்பொருள் தத்துவத்தை திரும்பவும் உணர்த்துவதற்காக அவர் புரிந்த அசாதாரணமான சாதனைகளையும் அவரது துறவையும் எண்ணி அவரது பெருமையில் மூழ்குவோம். காமத்தின் தொடர்பு சிறிதும் இல்லாத அந்த புனிதரின் வாழ்வை பற்றி சிந்தித்து தியானித்து நம்மை புனிதப்படுத்திக் கொள்வோம். வாருங்கள்.